பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தெய்வமே, எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை காப்பாற்றும். பரிசுத்த தெய்வமே, எங்கள் திருச்சபையை சுத்திகரியும். திருச்சபையாகிய உலகெங்கும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் பின்பற்றி வாழ மறந்து போனோம். எங்களை மன்னியும். எங்கள் மீறுதல்களை மன்னியும். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும். உலகெங்கும் இருக்கிற திருச்சபைகளை சுத்திகரியும். ஆண்டவரே, போதகர்களை, ஊழியக்காரர்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த கரம் உம்முடைய ஊழியர்கள் மேல் வரட்டும் சாமி. அப்பா, சுத்திகரியும். ஊழியர்களாய் உருவான பின்பும் கூட அவர்களை சாத்தான் வஞ்சித்து பாவம் செய்ய தூண்டுகிறான். பணத்தாசை, பேர், புகழ் என்றும் மற்ற தீய காரியங்களை வைத்துக் கொண்டு இச்சைகளை தூண்டிவிட்டு உம்முடைய பிள்ளைகளாய் உமக்கு ஊழியம் செய்யும் அளவுக்கு வளர்ந்த உம்முடைய ஊழியர்களை வஞ்சித்து போடுகிறான். அப்படிப்பட்ட வஞ்சகத்தில் விழுந்திருக்கிற ஊழியர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடுதானே சாமி மனிதர்கள். இறங்கும் சாமி, மன்னியும் மன்னியும். ஊழியர்களின் பாவங்களை எல்லாம் மன்னியும். கர்த்தாவே, எல்லா பாவங்களையும் மன்னியும். ஊழியர்கள் செய்கிற எல்லா இச்சைகள், பாவங்கள், துன்மார்க்கங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னியும். சுத்திகரியும், சுத்திகரியும். உம்முடைய ஊழியக்காரர்களை சுத்திகரியும். உம்முடைய ஊழியக்காரர்கள் சுத்திகரிக்கப்படும் போது, அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கும் போது ஜனங்கள் பரிசுத்தம் அடைவார்களே, அவர்கள் பரிசுத்தத்தை போதிப்பார்களே. இறங்கும் சுவாமி, இறங்கும். எத்தனை இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள் சுவாமி. எங்களுக்காக அவர்கள் மரித்திருக்கிறார்களே சுவாமி. எங்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார்களே சுவாமி. அதையெல்லாம் நினைத்து பாரும். உன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தி இருக்கிறீரே, அதை நினைத்து பாரும். எங்களை மீட்டுக் கொள்ளும். ஊழியர்கள் பரிசுத்தம் அடையட்டும். அதனால் ஜனங்களும் பரிசுத்தம் அடையட்டும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உன் நாமத்தை தெரிந்து கொண்டு பக்தியோடு உம்மை நோக்கி வந்த ஊழியர்கள் ஆண்டவரை வஞ்சகத்தினால் ஏமாந்து போய், தோற்று போய், மன வலிமை இல்லாமல் வஞ்சகத்தினால் பொல்லாப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்களோடு பேசும். நீர் இறங்கும், மனம் இறங்கும். திருச்சபையை சுத்திகரியும். திருச்சபையின் ஊழியர்கள், எல்லா ஊழியர்களையும் சுத்திகரியும். பரிசுத்தப்படுத்தும். எங்களை மீட்டுக் கொண்டும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.